Hello everyone, welcome to Sparks Academy. So எல்லாரும் Surveyor Draughtsman எக்ஸாம்க்காக சின்சியரா படிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாம்க்கு இன்னும் 1.5 month தான் இருக்கு. ஸோ ப்ரிப்பரேஷனை ஃபுல்-ஃப்ளெஷ்டாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிறைய டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஸோ தட் நம்மளோட ப்ரிப்பரேஷன் பார்த்து வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமியில் Surveyor and Draughtsman 2 எக்ஸாமுக்குமே டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து கர்வ்ஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்க்கலாம். இது ஃபீல்ட் சர்வேயர் சிலபஸ்ல இருக்க தியோடலைட் யூனிட்ல இருக்கு கர்வ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a curve having varying radius and introduced in between a straight and a circular curve is known as. ஸோ மெயின் திங் என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறது வேரியிங் ரேடியஸ். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் சர்க்குலர் கர்வுக்கும் நடுவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு கர்வை. அந்த கர்வுக்கு வேரியிங் ரேடியஸ் இருக்கு. And what is that name அப்படின்னு கேட்டிருக்காங்க. It is compound curve, transition curve, vertical curve and summit curve. யூஸ்வலா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் ஒரு சர்க்குலர் கர்வுக்கும் நடுவில் இருக்க டிரான்சிஷன் ஃபேஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ற கர்வ் வந்து டிரான்சிஷன் கர்வ். ஓகே, இட் இஸ் நத்திங் பட் தி டிரான்சிஷன் கர்வ். இது எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா டு மேக் தி ரைட் கம்ஃபர்டபுள். இப்போ ரோட்ல வந்து சடனா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஹிக்கிள் போகுது, இது மாதிரி சடன் கட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் காஸ் ஆகும் இல்லையா. ஸோ டு மேக் தி ரைட் கம்ஃபர்டபுள் வி ஆர் இன்ட்ரடியூசிங் டிரான்சிஷன் கர்வ். எப்படி அது கம்ஃபர்டபுளாக மாற்றோம் அப்படின்னா பை கிராஜுவலி இன்ட்ரடியூசிங் தி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகே, தென் ஈவன் சூப்பர் எலிவேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா, வண்டியோட ஸ்கிட்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்குமே எனக்கு யூஸ் ஆகுறது வந்து டிரான்சிஷன் கர்வ். அண்ட் ஆல்சோ ஃபார் எக்ஸ்ட்ரா வைடனிங். நான் மெக்கானிக்கல் வைடனிங் பண்ணாலும் இல்லை சைக்காலஜிக்கல் வைடனிங் பண்ணாலும் எனக்கு அந்த ரோடை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து டிரான்சிஷன் கர்வ். ஸோ டிரான்சிஷன் கர்வ்ஸ்க்கு நமக்கு நிறைய யூசஸ் இருக்கு. அண்ட் வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஷேப். ஷேப்பை பேஸ் பண்ணி வி ஹாவ் 3 types: cubical, spiral, cubical, parabola and lemniscate. ஸோ இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் டைப் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் அப்படின்னா cubical, spiral. இது இன் அதர் டேர்ம்ஸ் எப்படி சொல்லுவாங்க, ஐடியல் டிரான்சிஷன் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு, விச் ஒன் இஸ் தி ஐடியல் டிரான்சிஷன் கர்வ் அப்படின்ட்டு. தென் டிரான்சிஷன் கர்வோட மெயின் திங் என்னன்னா அதுக்கு வந்து வேரியிங் ரேடியஸ் இருக்கு. அதோட ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் போகும் ஃப்ரம் தி ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ரேடியஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும். நம்மளோட டிசைர்ட் கர்வ் நம்ம எவ்வளோ ரேடியஸ்க்கு டிசைன் பண்ணி வச்சிருக்கோமோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்ஃபினிட்டிலேருந்து அந்த ரேடியஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ரேடியஸை வந்து நான் ஆல்டர் பண்ணிட்டே வரேன். அந்த கர்வுக்கு பேர் தான், அந்த டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்க கர்வ் பேர் தான் டிரான்சிஷன் கர்வ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Different grades are joined together by a reverse curve, transition curve, compound curve, vertical curve. So different grades இருந்ததுன்னா எந்த curve யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலா நம்ம curve ப்ரொவைட் பண்றதே 2 விஷயங்களுக்காக தான். ஒன்று, டு சேஞ்ச் தி டைரக்ஷன். Wait, let me change. To change the direction and to change the grade. இப்போ நான் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையில இருந்து நான் மதுரை போறேன் அப்படின்னா சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைனாவே என்னோட ரோடு போட முடியுமா? முடியாது. எனக்கு டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அது மாதிரி சேஞ்ச் ஆகிற இடத்துல ஒரு கர்வ் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னா அது வந்து நான் ஹரிசாண்டல் கர்வ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, இதுவே கிரேட் சேஞ்ச்க்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, சப்போஸ் என்னோட ரோட் போடுற அந்த அலைன்மெண்ட்ல நிறைய மேடு பள்ளம் இருக்கு அப்படின்னா கிராஜுவலா அந்த வெஹிக்கிள் ரைடருக்கு வந்து எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் ஏற்படாத மாதிரி கிராஜுவலா என்னோட கிரேட்ஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்றனோ இல்லை டிக்ரீஸ் பண்றனோ அதுதான் வந்து கிரேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ற கர்வ் வெர்டிக்கல் கர்வ். ஓகே, ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம ஹரிசாண்டல் கர்வ் ப்ரொவைட் பண்ணுவோம், இந்த இடத்துல வெர்டிக்கல் கர்வ் ப்ரொவைட் பண்ணுவோம்னு தெரிஞ்சிச்சு. இந்த வெர்டிக்கல் கர்வ் இஸ் கிளாசிஃபைட் இன்டு summit curve and sag curve. Sag இன்னொரு நேம் தான் valley. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். Different grades are joined together by vertical curve.
எனக்கு வந்து ரிவர்ஸ் இருக்கட்டும், டிரான்சிஷன் அண்ட் காம்பவுண்ட் கர்வ், இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் தி ஹரிசாண்டல் கர்வ். We have 4 types of horizontal curve: simple, compound, reverse, transition. So நம்ம already பார்த்த transition it's a type of horizontal curve. Okay, fine. Next question பார்க்கலாம். A point of curve of a simple circular curve is, what is mean by point of curve? அது வந்து point of tangency mean பண்ணுதா, point of commencement mean பண்ணுதா, point of intersection mean பண்ணுதா, midpoint of the curve mean பண்ணுதா? So simple circular curve னு கொடுத்திருக்காங்களா? If this is my simple circular curve, what is my point of curve? ரெண்டு tangent வரைஞ்சிருக்கேன். So from the origin அதோட radius வந்து r இருக்கும். இந்த 2 points. இது வந்து t1 for example, இது t2 அப்படின்னு place பண்ணிட்டோம் அப்படின்னா என்னோட point of curve இதுல என்ன அப்படின்னு கேக்குறாங்க. So the point, suppose இது back tangent, இது forward tangent. So point of curve is nothing but the point where back tangent touches the curve. So in the back tangent எந்த இடத்துல வந்து என்னோட curve touch பண்ணுது? This spot. So this is called point of curve. The point of curve க்கு இன்னொரு நேம் இருக்கு, that is point of commencement. Okay, so நம்ம வந்து 2 tangent பார்த்துட்டு இருக்கோமா, ஒன்னு வந்து back tangent பார்த்தோம், இன்னொன்னு forward tangent பார்த்தோம். இது back tangent, இது forward tangent. Suppose forward tangent வந்து என்னோட curve touch பண்ணுற இடம், அதாவது இந்த இடம், இது வந்து என்ன point அப்படின்னா it is point of tangency. So questionல நமக்கு வந்து point of curve கேட்டிருந்தாங்க. So பார்ப்போம், point of curve of a simple curve is point of commencement. Option B is right. Okay, so next question. Reverse curve is introduced for usually direction change காக தான் நம்ம curve introduce பண்ணுவோம். So no change in direction இது வந்து ஆப்ஷன்ஸ்ல வராது. Providing transition அப்படின்னு first option கொடுத்திருக்காங்க. Providing transitionக்கு நம்ம transition curve தான் யூஸ் பண்ணுவோம். So reverse curve என்ன பண்ணுவோம்? Change in opposite direction. Suppose என்னோட road alignment இப்படி இருக்கு அப்படின்னா இங்க ஒரு curve நான் ப்ரொவைட் பண்ணுவேன், இங்க ஒரு curve ப்ரொவைட் பண்ணுவேன் along the common tangent line. So அதுதான் எனக்கு reverse curve. Changes in opposite direction. Option C is right. Next question. The angle of intersection of a curve is the angle between forward tangent and long chord, back tangent and long chord, back tangent and forward tangent, none of the above. So angle of intersection of the curve சொல்லிருக்காங்களா? This is my curve and I am drawing 2 tangents. ஒன்னு வந்து forward tangent, இன்னொன்னு backward tangent. It is making a deflection angle del. இங்கேயுமே எனக்கு deflection angle del make பண்ணும். Okay, so ரெண்டு tangent-ம் back tangent-ம் forward tangent-ம் intersect ஆகிற இடம் தான் எனக்கு வந்து point of intersection. Okay, அப்ப இது என்ன angle make பண்ணும்? எந்த இடத்துல make பண்ணும்? This is the included angle that is made by back tangent and forward tangent, and that angle is called intersection angle. So options என்ன கொடுத்திருக்காங்க? Back tangent, long chord. Long chord க்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. Option C, back tangent and forward tangent is the right answer. Okay, next question பார்க்கலாம். Which of the following methods are employed for setting out a circular curve? Circular curve set பண்றதுக்கு எனக்கு என்னென்ன methods நான் யூஸ் பண்ணுவேன்? Base patch method, tooth theodolite method, tachyometry method, Rankine's method of tangential angle. So ஒரு circular curve செட் பண்ணோம் அப்படின்னா I can follow 2 methods. Linear method follow பண்ணலாம், angular methods follow பண்ணலாம். இந்த angular methodsலயே one theodolite method, then tachyometric method, and one theodolite method is also called Rankine. Okay, and 2 theodolite. So 3 types of methods வந்து நான் யூஸ் பண்ணி என்னோட curve வந்து செட் பண்ணலாம். So answers என்னென்ன கொடுத்திருக்காங்க? Base bench வராது. It is not a method for setting out curve. Tooth theodolite yes, tachyometry yes, and Rankine's method of tangential. இந்த மூணு மெத்தடுமே நான் யூஸ் பண்ணுவேன். So option C is correct. 2, 3 and 4 only.
A set of curves having centers on the same side is known as dash curve. Suppose என்னோட ரோட் நான் லே பண்ணும்போது எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கர்வ் தேவைப்படுது. இங்க இருக்கிற கர்வ் வந்து வேற ரேடியஸ்ல, இங்க இருக்க கர்வ் வந்து வேற ரேடியஸ்ல, இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கர்வ்ஸ் தேவைப்படுது வித் சேம் டான்ஜென்ட் பாயிண்ட். ஓகே, ஹாரிசான்டல் டிஃப்ரெண்ட், இது வந்து R1 அப்படின்னா இது வந்து R2. ஸோ இது மாதிரி நிறைய டர்னிங்ஸ் இருக்கிற இடத்துல நான் ஒரு சிங்கிள் செட் ஆஃப் கர்வா வரைகிறேன். ஆனால் அந்த செட் ஆஃப் கர்வ்ஸில் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் ரேடியஸ் இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் காம்பவுண்ட் கர்வ். ஓகே, ஸோ இதில் டிரான்சிஷன் கர்வ், காம்பவுண்ட், ரிவர்ஸ் அண்ட் சிம்பிள்னு கொடுத்துருக்காங்க. the answer is B, காம்பவுண்ட் கர்வ். இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா இந்த ரெண்டு கர்வுக்குமே நடுவில் வந்து காமன் டேஞ்சன்ட் இருக்கும். ஸோ அதனால தான் தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் காம்பவுண்ட் கர்வ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். the point of tangency is the, இப்போ தான் அந்த கர்வ் போட்டு நான் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். the point of tangency is the, ஸோ என்னோட கர்வ் இப்படி இருக்கு, என்னோட டேஞ்சன்ட் இப்படி இருக்கு, இது வந்து பாயிண்ட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இது வந்து பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். எண்ட் ஆஃப் தி கர்வ், பிகினிங் ஆஃப் தி கர்வ், காமன் பாயிண்ட் வேர் ரேடியஸ் சேஞ்சஸ், காமன் பாயிண்ட் வேர் தி டைரக்ஷன் சேஞ்சஸ். ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், என்ன ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்ட்டு. நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமியில் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, போத் சர்வேயர் அண்ட் டிராட்ஸ்மேன் ரெண்டுக்குமே. ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே எடுக்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸ்டே டியூன் வித் ஸ்பாக்ஸ் அகாடமி ஃபார் மோர் வீடியோஸ். நம்ம சர்வேயர்ல அண்ட் டிராட்ஸ்மேன்ல இருக்க நிறைய கான்செப்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், சர்வேயர் பிளேலிஸ்ட் அப்படின்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் வாட்ச் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ். ஓகே, நிறைய MCQஸும் சால்வ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.